30 வருஷமா எது நடக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைச்சதோ அதை நம்ம ட்ரம்ப் மாமா இப்போ நடத்தி காட்டியிருக்காரு. டியான்ஜின்ல நடக்கிற எஸ்சிஓ உச்சி மாநாட்டில் உலகத்தோட பிக்கஸ்ட் கண்ட்ரியான ரஷ்யா, உலகத்தோட பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரரான சைனா, உலகத்தோட பிக்கஸ்ட் மார்க்கெட்டான இந்தியா, 3 ஒன்னா கை கோர்த்து ட்ரம்ப் மாமாக்கு ஆப்பு வைக்க போறாங்க. இந்த 3 பேரை இணைச்சதுக்கே ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. நமக்கும் சைனாக்கும் பார்டர் பிரச்சனை, தொழில் போட்டி அப்படின்னு 1008 பிரச்சனை இருக்கு. 5 வருஷத்துக்கு மேல இந்தியால இருந்து சைனாக்கு டைரக்ட் பிளைட்டே கிடையாது. இவங்க எல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறாங்க? கண்டிப்பா ஆக மாட்டாங்க, இவங்க எல்லாம் சேர மாட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் மாமா கனவு கண்டுட்டு நம்ம மேல டாரிஃப் போட்டு தாக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஜியோ பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்காதது எதிர்பாருங்க அப்படிங்கிற மாதிரி சைனாவும் இந்தியாவும் கைய கூட சகல அப்படின்னு ஒண்ணு சேர்ந்து ட்ரம்ப் மாமா கனவுல மண்ணள்ளி போட்டாங்க. ஊர் எதிரியை ஒழிக்க உள்ளூர் பங்காளிகளான இந்தியா, சைனா, ரஷ்யா, கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான் 9 நாடுகள் ஒன்னா சேர்ந்து எஸ்சிஓ மீட்டிங் நடத்தி அமெரிக்காவுக்கு இப்ப பயம் கட்டியிருக்காங்க. கால்வான் பார்டர் பிரச்சனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அது இப்போதைக்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு இந்தியாவும் சைனாவும் டிசைட் பண்ணிருக்காங்க. 5 வருஷமா நிறுத்தி வச்சிருந்த சைனாக்கான டைரக்ட் பிளைட் இனிமே டெய்லியும் இந்தியால இருந்து டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால கண்டிப்பா டூரிசம் எக்கானமி இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்துக்களோட புனித தலமான கைலாஷ் மலை சைனா கிட்ட இருந்ததுனால கைலாஷ் மலைக்கு யாரும் போக முடியாம இருந்தது கடந்த சில வருஷமா. இப்போ சைனா அதுக்கு கிரீன் லைட் காட்டியிருக்காங்க. இனிமே எல்லாரும் கைலாசத்துக்கு விசிட் அடிக்கலாம். அதே மாதிரி இந்தியால இருக்கிற புத்த ஸ்தலங்களுக்கு வர்ற சைனா மக்களுக்கு இந்தியா பெர்மிஷன் கொடுத்துருச்சு. இந்தியாவுக்கு வெளிநாடுகள்ல இருந்து வர்ற முக்கியமான கூட்ஸ்ல ஒன்னு ஃபெர்டிலைசர்ஸ். ட்ரம்ப் கூட நடக்கிற இந்த ட்ரேட் பிரச்சனையில நமக்கு அதுவும் பெரிய அடி. இப்போ ஆல்டர்னேட்டிவா ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம சைனா கிட்ட இருந்து வாங்க போறோம். இவி கார்ஸ்க்கு, எலக்ட்ரானிக்ஸ்க்கு தேவையான ரேர் மினரல்ஸ், பேட்டரிஸ் எல்லாமே சைனா கிட்ட இருந்து இப்ப இந்தியா வாங்குறதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதனால இந்தியாவோட இவி செக்டார் ஸ்பீடா வளர போகுது. இதுக்கே ட்ரம்ப் மாமா நீங்க எங்களை இந்தியால தொழில் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, அதிகமா வரி போடுறது நாங்க இல்ல நீங்க தான் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்காரு. ஏனுங்க மாமா இதுக்கே இப்படின்னா அடுத்த வருஷம் இந்தியா, ரஷ்யா, சைனா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கான்னு வேர்ல்டு எக்கானமில 50% இருக்கிற எல்லா நாடுகளுமே இந்தியால பிரிக்ஸ் மீட்டிங் போட போகுது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க?